பிக் பாஸ்ல திவாகருங்கிற இந்த கேரக்டர் லூஸ் மாதிரி பண்றாருன்னு ஒரு செட் ஆஃப் மக்கள் நினைப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் அவர் கேரக்டர் இப்படிதானே நினைப்பாங்க. ஆனா அவருக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த புக்ல இருக்க ஒரு லாவை தான் அவர் ஃபாலோ பண்றாரு. இந்த புக்கோட பேரு 48 லாஸ் ஆஃப் பவர். இந்த புக்குக்கான ஸ்பெசிபிகேஷன் என்னன்னா, ஒரு செட் ஆஃப் மக்களை எப்படி நம்ம மேனிபுலேட் பண்ணலாங்கிறது தான் இந்த புக்ல போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த புக் நிறைய ஜெயில பேன் பண்ணப்பட்ட ஒரு புக். இந்த புக் இந்த ஒரு 48 லாஸை வச்சு எப்படி நம்ம மக்களை மேனிபுலேட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த புக்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்ல இருக்க 48 லாஸ்ல 6th லாவை தான் திவாகர் ஃபாலோ பண்றாரு. இந்த 6th லா என்ன சொல்லுதுன்னா, கோட் அட்டென்ஷன் டு ஆல் காஸ்ட். இதை என்ன மென்ஷன் பண்ணுதுங்கிறத இந்த ஒரு பேராகிராஃப் நம்ம தெளிவா புரியும். இந்த 6th லால ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுதுன்னா, டிரா அட்டென்ஷன் டு யுவர் செல்ஃப் பை கிரியேட்டிங் அன் அன்ஃபர்கெட்டபிள் ஈவன் கான்ட்ரவர்ஷியல் இமேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸே திவாகர் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிருப்பாரு. அவர் எப்படியாவது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கீனா இருந்தாரு. அது நல்ல அட்டென்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல கேவலமான அட்டென்ஷனா இருந்தாலும் சரி, அவரை சுத்தி இருக்க அந்த ஒரு மோகம் குறைய விடாம அவர் நல்லாவே பாத்துக்கிட்டாரு. அதுதான் இதுலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Do anything to make yourself seem larger than life and shine more brighter than those around you. இன்ஃபேக்ட் நீங்க இந்த பிக் பாஸ் இதுல பாத்தீங்கன்னாலுமே திவாகரோட ஃபேஸ் மட்டும் தான் நம்மள ரொம்ப பிரபலமா தெரியப்படும். மேக் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கைண்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். என்ன கைண்ட் ஆஃப் அட்டென்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்ல அட்டென்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல கேவலமான அட்டென்ஷனா இருந்தாலும் சரி. இப்ப ரீசெண்டா திவாகர் பேசினா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியாச்சுல, அதையும் தான் இதுல மென்ஷன் பண்றாங்க. இந்த கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் உன்னை கண்டிப்பா பவருக்கு கொண்டு வருங்கிறது தான் இந்த லா ஆஃப் இந்த 6th லா சொல்லுது. பெட்டர் டு பி a slandered and attacked than ignored. உன்னை அடிச்சாலும் பரவாயில்ல, உதைச்சாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை எக்காரணத்தை கொண்டோ அவங்க இக்னோர் பண்ணிடவே கூடாது. ஏதாவது ஒரு அட்டென்ஷன் உன்னை சுத்தி இருந்துட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த லா மென்ஷன் பண்ணுது. இதை நம்ம திவாகர் ரொம்ப அழகாவே ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த ஒரு லா மட்டும் இல்ல, திவாகர் வேற ஒரு லாவையும் ஃபாலோ பண்றாரு. அந்த லாவோட பேரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். எஸ், அவருக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆயிருந்ததுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம ஃபிலிம்ஸை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம். இனிமே புக்ஸை பத்தியும் பேசலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ புக்ஸை பத்தி நிறைய தெரியணும், இதுல இருந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.